நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் சார்பில் போதையில்லா தென்காசியை உருவாக்க மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற உள்ளது. அதை ஆளுநர் RN ரவி துவங்கி வைக்கிறார். வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆனந்தன் ஐயாசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் போதர்ஷா. மகாத்மா காந்தி அரசியல் செய்தார்னு சொல்லுவீங்களா? மதுவிலக்கை பத்தி அவர் தான் பல காலமாக பல பேரணிகள்ல பேசியிருக்காரு. ஆளுநர் இது காந்தி மண்டபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் அவர் சுத்தப்படுத்த பாரத் திட்டத்தின் மூலமாக சுத்தப்படுத்த செய்த போது எத்தனையோ பாட்டில்கள் எடுத்த போது மது பாட்டில்களும் இருந்ததாக சொன்னார்கள். அது ஒரு டிஸ்டர்பிங் சிச்சுவேஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது மனதை வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே? அதுல எங்கே அரசியல் இருக்கிறது? ஒரு காந்தியோட நினைவிடத்தில் கூட மது பாட்டில் இருந்துச்சுன்னா என்ன சொல்றது? அது நியாயமான கருத்து தானே. இதுல அரசியல் இல்லை, யாரையும் குறை சொல்லலை. சமுதாயம் மாற வேண்டும், மக்கள் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து தானே ஆளுநர் சொல்லியிருக்காரு.